Hi friends, good morning. I hope you are doing well. Yes, today let's continue take paper 2 questions. It is match parts of speech. Already we are dealt this பார்த்திருக்கோம். Parts of speech என்னன்னா ஒரு 8 parts of speech இருக்கு. Yes, அதில் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா they are given you the words here. Adverb, noun, verb, adjectives. Noun you know it's a naming word. Verb you know action word. Adjectives it qualifies a noun, and adverb it tells where the action, when the action, where, why the action, how the action taken place, all everything. Okay, that is adverb. Yes, so now we know this. இது தெரியும் போது நமக்கு என்ன பண்ணலாம் இந்த வேர்டை கண்டுபிடிக்கலாம். Yes, so now for example grub. grubனா என்ன தெரியல அப்படின்னு if you feel like that, okay, actually grub is a noun here. noun அது என்னன்னா ஒரு food item மாதிரி, food சாப்பிடுற மாதிரி. So grub noun. Okay, yes, so this is the match word. Next, flutter. Flutter is an action, fluttering. Okay, so this is verb. And next, cruel. Cruel. Okay, kind, cruel. Okay, always these opposite words, these are called as adjectives. So cruel is adjective. And gravely, leeward. Okay, this is adverb. So adverbs கண்டுபிடிக்கிறது ரொம்ப easy. Leewords இருந்தா quickly, slowly, hurriedly. ஓகே, இந்த மாதிரி லீ பார்த்தாலே அட்வர்ப்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த கிரப் மேலே ஒரு டவுட் இருந்திருக்கும், இது என்னன்னு தெரியலையேன்னு. அப்போ நம்ம ரிமைனிங் வேர்ட்ஸை வச்சு வி குட் ஹவ் ஐடென்டிஃபைட் தட் மேட்ச். ஸோ கிரேவ்லி வந்து அட்வர்ப்னு எடுத்துட்டு க்ரூயல் அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ இந்த ஃப்ளட்டர் தெரியும் மோஸ்ட்லி ஆக்ஷன் வேர்டு. அப்படி வைக்கும் போதே இந்த கிரப்புக்கான நவுன்ன்ற மாதிரி வி குட் ஹவ் காட் தி ஆன்சர். எஸ், ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் இஸ் நாட் பர்சானிஃபிகேஷன். இந்த கொஷின் ரொம்ப இது. பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு உயிரற்ற பொருளோ இல்லை ஒரு பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இவங்களெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி பார்க்குறது தான் வி கால் இட் அஸ் பர்சானிஃபிகேஷன். ஓகே, எஸ், இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது பர்சானிஃபிகேஷன் இல்லை? த கொஷின் இஸ் த சன் ஸ்மைல்டு டவுன் அப்பான் தேம். ஸோ ஹியர் த சன் இஸ் பீயிங் பர்சானிஃபைடு. சன்னை தான் பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. சன் என்ன பண்ணுது? ஸ்மைல் பண்ணுது. ஹியூமன் பீயிங் மாதிரி சன் ஸ்மைல் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். Next, justice is blind. Justice, okay, நீதி என்னவா இருக்கு? கண்ணு தெரியாம இருக்க மாதிரி. Okay, yes, so this is also again personified. Next, the flowers nodded their heads. Flowers எப்படி சொல்றாங்க பாருங்க, their, அவங்களுடைய தலையை. flowers வந்து head இருக்க மாதிரி. Okay, so again this is also personified. So this is also personification. The chocolate smelled like delicious cake. ஸ்மெல் அப்படின்றது வந்து சாதாரணமாக நமக்கு ஃப்ராக்ரன்ஸ் எல்லாத்துலேயுமே வர விஷயம்தான். அதனால இங்கே சாக்லேட்டை வந்து எதுக்கிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலை, பர்சானிஃபை பண்ணலை. ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இங்கே எதுவுமே சொல்லலை. இங்கே வேணால் ஒன்று பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த சாக்லேட் ஸ்மெல்ட் லைக் டெலிஷியஸ் கேக். இங்கே வந்து லைக் ஒன்று போட்டு இது ஒரு சிமிலி மாதிரி ஒரு கம்பேரிசனை வேணால் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் நாட் பர்சானிஃபிகேஷன். Okay, yes, so this is the thing. I think you understand it. Thank you. Have a nice day.